Praise the Lord. யூதா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் நம்மை நாமே பரிசுத்தமாக்கிக் கொண்டவர்கள் அல்ல, நம்மை நாமே காப்பாற்றிக் கொண்டவர்களும் அல்ல. இது எப்படி நடந்தது? ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்தம் என்பது தேவன் எதிர்பார்க்கக்கூடிய விலையேற பெற்ற ஒன்று. அந்த பரிசுத்தத்துக்கு நேராய் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆகவே தான் லேவியராகமத்தில் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமாய் இருங்கள் என்று கட்டளை இடுபவர் மாத்திரம் அல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவரும் அவராகவே இருக்கிறார். எவ்வளவு பெரிய நல்ல செய்தி பாருங்கள். உங்களையும் என்னையும் பிதாவாகிய தேவன் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள். ஆம், நரகாக்கினைக்கு கோபாக்கினைக்கு நாம் நியமிக்கப்பட்டிருந்தோம். ஆண்டுடைய விலையேற பெற்ற அன்பு இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே எல்லா விலை கிரயத்தையும் செய்து முடித்தபடியினால் நாம் நரகாக்கினைக்கு, ஆகவே தான் ரோமரிலே பவுல் இப்படி எழுதுவார், நாம் கோபாக்கினைக்கு நீங்கள் ஆக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோமா. நமக்கு நரகாக்கினை இல்லை, கோபாக்கினை இல்லை. என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நாம் காப்பாற்றப்படுகிறோம், காக்கப்படுகிறோம். அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் யூதா சொல்லுகிறது போல நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், காக்கப்பட்டிருக்கிறோம், நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.